ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாத சமையலறையே இல்லைங்க. எல்லார்த்து வீட்லேயுமே 99% எல்லார்த்து வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதனால தான் மெயினாக இப்போ நிறையா நம்மளுக்கே தெரியாமல் நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம அந்த உணவுப் பொருளை எவ்வளோ நாள் நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடாது, என்னென்ன உணவுப் பொருளை வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருக்கிறனால தான் நம்மளுக்கு தெரியாத நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸு, என்னென்ன உணவுகள் வைக்கலாம் வைக்கக்கூடாது, எப்படி ஃப்ரிட்ஜை நம்ம க்ளீன் பண்ணலாம், எப்படி அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1913 அமெரிக்கன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்களுங்க. ஃப்ரெட் டபிள்யூ உல்ஃப் அப்படிங்கிறவர் 1913லிங்க. என்னோடது பார்த்தீங்கன்னா எல்ஜி தான், எல்ஜி ஃப்ரிட்ஜ் தான். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சுங்க. எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் அல்லது 4 ஸ்டார் போட்டிருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த எல்ஜிக்கு கீழே எழுதியிருக்கும், என்னோட அந்த ஸ்டிக்கர் இல்லை. 3 ஸ்டார் அல்லது 4 ஸ்டார் போட்டு வாங்கினீங்கன்னா தான் நம்மளுக்கு கரண்ட் பில் கம்மியாக வரும். கரண்ட் பில் சேவ் பண்ணுறதுக்காக தான் 3 ஸ்டார் அல்லது 4 ஸ்டார் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கும் நம்மளோட சுவருக்கும், ஃப்ரிட்ஜுக்கும் நம்மளோட வாலுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம செவுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அரை அடி கண்டிப்பாக இருக்கணுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டீலில் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். நம்மளுக்கு அந்த ஏர் சர்க்குலேஷன் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜுக்கு நல்ல காற்றோட்டம் இருந்தால் தான் பின்னாடி இருக்கிற ஸ்டீல் தான் மெயினாக நம்மளுக்கு கூலிங் தருதுங்க. அதனால் அது ஹீட் ஆகாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக நல்ல கூலிங் கொடுக்கும். சீக்கிரம் ரிப்பேர் ஆகாமல் பார்த்துக்குங்க. அப்புறம் எலக்ட்ரிக் பில்லும் கம்மியாக வரும். இதே சூடாச்சுன்னா நல்லா சூடாய் நம்மளுக்கு கரண்ட் பில் தான் எச்சா வரும். அதனால் கண்டிப்பாக அரை அடி விட்டு, செவத்துலேருந்து அரை அடி விட்டு வச்சுக்கோங்க. பக்கத்தில் கரண்ட் இண்டக்ஷனோ ஸ்டவ்வோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃப்ரிட்ஜை ஈஸியாக குயிக்காக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு லெமன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் அரை லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறம் நம்ம டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுற விம் ஜெல் ஒரு 2 சொட்டு, லெமன் ப்ளஸ் விம் ஜெல் ரெண்டுமே போட்டிங்கன்னாவே நல்லா நம்மளுக்கு அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. லெமன் அந்த அழுக்கையெல்லாம் அரிச்சு கொண்டு வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஃப்ரிட்ஜினோட அவுட் சைடு இன்சைட் ரெண்டுக்குமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணுங்க. ஏன்னா எலக்ட்ரிக் பொருள் இல்லை, அதனால் ஏதாவது ஷாக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுருக்கிற விம் ஜெல்லும் ப்ளஸ் லெமனையும் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துக்கோங்க. இல்லை அது பனியன் கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் பனியன் கிளாத்தோ இல்லை இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்திங்கனாவே ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணாலே சூப்பராக வந்துடுங்க. மறுபடியும் நம்ம வரட்டவலையெல்லாம் துடைக்கணுங்கிறதே இல்லை. அந்த மாதிரி நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாமே தொடச்சி எடுத்துக்கோங்க. மேலே அந்த ரெகுலேட்டர் வைக்கிற இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் நம்ம அந்த ட்ரே எல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நம்ம ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜையே க்ளீன் பண்ணுவோம். அதனால் ஒரு டைம் பண்ணாலும் நல்லா தெளிவாக நல்லா பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரேவெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதுலேயே நம்ம அந்த லெமனோ விம் ஜெல் லிக்விடை வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அப்போவே நல்லா ஊறிக்கும். இந்த மாதிரி தொடச்சி எடுத்திங்கனாவே நல்லா வந்துடும். ஏன்னா ஃப்ரிட்ஜை முதலே கூலிங்காக தானே இருக்குது, அதில் ஈரப்பதம் இருக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஊறிடுங்க. அதனால் அப்போயே 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோர் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஈரப்பதம் இருந்து அந்த லைட்டாக நம்மளுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி பூஞ்சை இருக்கிற மாதிரி அந்த டோரோட சைடில் அந்த வார் மாதிரி இருக்கிறதுல இருக்குங்க. அதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சீப் எடுத்துக்கோங்க. நம்ம ஹேர் கோம் பண்ணுற சீப் எடுத்துக்கங்க. அதில் இந்த மாதிரி ஒரு டவலு அந்த சீப்பை உள்ளே ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சீப்பினோட பல்லில் நம்ம அந்த வாருக்கு நடுவில் இந்த மாதிரி விட்டு எடுத்திங்கனாவே நல்லா அதில் இருக்கிற அழுக்கு நம்மளுக்கு வர்றதுக்கு அந்த சீப்பு இழுத்துட்டு வர்றதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஒரு பெஸ்ட் ஐடியா. அந்த வாருக்கு நடுவில் இருக்கிற அழுக்கை எடுக்கிறதுக்கு சீப்பில் அந்த கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஸ்க்ராட்சும் ஆகாது. ஏன்னா கிளாத் உள்ளே வச்சு தானே சீப்பை வச்சுருக்குறோம், அதனால் ஸ்க்ராட்சும் ஆகாதுங்க. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி அந்த டோரில் இருக்கிற அந்த மேலே ஃபுல்லாக
ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு சைடுலேயும் இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே அதில் ஃபங்கஸ் மாதிரி இருக்குங்க. அதனால் வந்து கோம்பு யூஸ் பண்ணி சீப்பு யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ரஃப்பாக ஒரு வர டவல் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வெட் பண்ணி விட்டுட்டு அந்த அழுக்கையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வர டவல் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்துட்டு பார்க்குறக்கே சூப்பராக டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பிளேட்ஸே ஃபுல்லாக ஜிங்கே ஃபுல்லாயிரும். நம்மளோட ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறையா நம்மளுக்கு ஜிங்கே ஃபுல்லாயிருங்க. அதை வந்துட்டு நம்ம விம் ஜெல் யூஸ் பண்ணி நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு வந்துடுங்க. நல்லா பார்க்குறக்கே நம்மளுக்கு வந்து பிரைட்டாக இருக்கும். விம் ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் நம்ம வந்து தொடச்சது எல்லாமே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற அந்த ட்ரேஸ் எல்லாமே உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் மெயினாக என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டோர் வந்துட்டு நம்ம நீக்கும் போது வந்துட்டு இந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக மட்டும் நீக்குங்க. பின்னாடி ரொம்ப தள்ள வேண்டாம். பின்னாடி தள்ளும் போது வந்துட்டு அந்த டோர் வந்து கொஞ்சமாவது கீழே இறங்குங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண டோர் நல்லா லாக் ஆகாது. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக டோரை வந்துட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரி மட்டுமே நீக்குங்க. ரொம்ப தள்ளி நீக்க வேண்டாம், ரொம்ப பின்னாடி அதை கொண்டுட்டு போக வேண்டாங்க. அதனால் கண்டிப்பாக டோரை வந்துட்டு சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சமாக இவ்வளோ மட்டும் ஸ்ட்ரைட்டாக வரைக்கும் மட்டும் நீக்குங்க. ஏன்னா வந்துட்டு அந்த டோர் கீழே இறங்கிக்கும். அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து லாக் ஆகிற கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரேயெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம செட் பண்ணுறக்காக லைனர் வந்து நான் மீஷோவில் வந்துட்டு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது தான். இந்த ஃப்ரிட்ஜுக்கு அடியில் அந்த ட்ரேக்கு போடுறக்காக அந்த லைனருங்க. இது வந்துட்டு நல்லாவே 5 வருஷமாக இருக்குது. ஆனால் எதுவுமே ஆகலை, நல்லா நீட்டாக இருக்குங்க. கலரும் டார்க்காக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அடியில் வந்து நம்ம எதாவது கண்டெய்னர்ஸ் வைக்கும் போது ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். டக்குன்னு எதாவது சிந்துச்சுனாலும் இந்த லைனர் இருக்கிறனால எடுத்து வாஷ் பண்ணுறக்கும் நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு லைனர் வாங்கி போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்க்ராட்சும் ஆகாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃப்ரீசரில் வந்து எனக்கு 2 ஐஸ் ட்ரே தான் இருக்குங்க. அந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக 2 to 3 மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப ஐஸ் வேண்டாங்க. 2 to 3 மட்டும் வச்சிங்கனாவே போதும். அப்பப்போ வந்துட்டு இந்த ஐஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஆஃப் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப ஐஸ் கட்டி இருந்ததுன்னா எலக்ட்ரிக் பில் வந்து நிறையா வருங்க, கரண்ட் பில் அதிகமாக வரும். அதனால் வந்து அப்பப்போ ஆஃப் பண்ணி அந்த ஐஸ் கட்டி வந்து கரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா குக்கருக்கு வைக்கிற கேஸ்கெட் இதில் வச்சிங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கேஸ்கட் வந்து என்றைக்குமே போகாதுங்க. விசில் வரும்போது கஞ்சி வராது. அதனால் வந்து நம்ம குக்கருக்கு வைக்கிற கேஸ்கட்டை வந்து அந்த ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற ட்ரேயில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கிற ட்ரே வந்து நான் வாங்கியிருக்கேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே தான் இப்போ புதுசாக வந்திருக்கு. இந்த மாதிரி அடியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்குது. எதுக்குன்னா தண்ணி ஈரப்பதம் இருக்கும்போது அதில் வந்து கீழே போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கேரட்டு, பீன்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. அதில் வந்துட்டு ஒன்றை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டிங்கனாவே நம்மளுக்கு வந்து எதாவது மாய்ச்சர் இருந்தால் கூட அது வந்து வேப்பரைஸ் ஆயிருங்க. அடியில் வந்து கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம முதல்லையே வாங்கிட்டு வந்து முதல்லையே வாஷ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ணும்போது வாஷ் பண்ணால் போதுங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு பீன்ஸு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த காம்பெல்லாம் கிள்ளவே வேண்டாம். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது அப்படியே நீங்கள் வந்து கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் இல்லாமல் ஒரு 2 or 3 டேஸுக்கு கூட அப்படியே வருங்க. இந்த மாதிரி அந்த ட்ரே வந்து அடியில் வந்துட்டு இருக்கிற அந்த ஒரே ஒரு பட்டன் மட்டும் எடுத்து விட்டிங்கனாவே ஈரப்பதம் இருந்து அதில் வேப்பரைஸ் ஆயிருங்க. அதுக்கப்புறம் மேலே கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக கேரட் பீன்ஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 நாள் அல்லது 2 நாள் மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்துட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர் அடியில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக காம்பை எடுத்திங்கன்னா தான் அழுகாமல் இருக்கும். இது வந்து வாஷ் பண்ண வேண்டாங்க. கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாயெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சமைக்கும் போது நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போதும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கொத்தமல்லி தழை, கீரை வகைகள் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காம்பை கண்டிப்பாக கட் பண்ணிடணும். காம்பில் தான் வந்துட்டு நம்மளுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால காம்பை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து வாஷ் பண்ணாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை தழை வந்துட்டு அதுலேயும் காம்பு உருவிடுங்க. காம்பில் தான் வந்துட்டு மெயினாக ஈரப்பதம் இருக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதனால் அது தலையே உருவி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து சுடுதண்ணியில் வந்து லைட்டாக போட்டிங்கனாவே எல்லா அழுக்கும் வந்துடும். வார்ம் வாட்டரில் போட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டாலே இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வந்துடுங்க. எனக்கு அதில் வந்து பார்ட்டிஷன் இருந்துச்சு, இந்த ஒரு கண்டெய்னரில் பார்ட்டிஷன் இருந்ததுனால கறி லீஃப் ஒன்லியுமே இஞ்சி ஒன்லி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இஞ்சி கருவேப்பிலை தலையெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுருங்க. ஏதாவது மாய்ஸ்சர் ஈரப்பதம் இருந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பர் இழுத்துருங்க. இப்போ வந்துட்டு மேல் ட்ரே எனக்கு ஃபுல் ஆயிடுச்சுங்க. கேரட்டு, பீன்ஸு, கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை இந்த மாதிரி என்னோட கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி மேல் ட்ரே ஃபுல் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செராமிக் கப்பு தாங்க. இந்த செராமிக் கப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மேலே லிட்டோட வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்சிகம் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோல் வந்து சுருங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிஷ்யூ பேப்பரில் வச்சு சுருட்டுறேங்க. தோல் சுருங்காமல் ஒரு 1 வீக் கூட நல்லா தாங்க. அது செராமிக் பாட்டிலில் வைக்கிறனால கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாவே கண்டிப்பாக 1 வீக் தாங்கும். ஏதாவது ஒரு பேப்பர் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கூட இந்த குழந்தைகளோட நோட்டில் இருக்கிற பேப்பர் A4 ஷீட் அந்த மாதிரி கூட சுருட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் காளான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காளானை வந்து இந்த பிளாஸ்டிக் ட்ரேவோட வச்சிடாதீங்க. வாங்கிட்டு வந்து அந்த ட்ரேவோட வைக்காதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ செராமிக்கோ இல்லை சில்வர் சம்பளத்தில் கூட நீங்கள் வந்து காளானை வந்து இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். வாஷ் பண்ணாமல் போட்டு வைங்க. வாஷ் பண்ணாமல் போட்டு வச்சுட்டு ஒரு 2 நாளைக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் குக்கிங் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரே ஃபுல்லாகிடுச்சு. செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், காளான், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி எடுக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டோ அது மாதிரி வச்சுக்கிட்டேங்க. இந்த செராமிக் பாட்டில்ஸ் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா களிமண்ணில் வந்துட்டு சுட்டாங்கற்களை 2 மிக்ஸ் பண்ணி களிமண் ப்ளஸ் சுட்டாங்கற்கள் 2 மிக்ஸ் பண்ணி சுட்டு வர்றது தான் இந்த செராமிக் பாட்டில்ஸுங்க. அதனால தான் எந்த கெடுதலும் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த பாசி பயிர் வந்துட்டு எப்போவுமே ஊற வச்சு முளை கட்டி வைப்போம். அது வந்துட்டு எப்போவுமே ஸ்டோர் பண்ணிக்கிறதுங்க. மார்னிங் எழுந்திரிச்சா ஒரு கையளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் செராமிக்கில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா நம்மளுக்கு வந்து பெறையும் ஆகுங்க. பால் ஊற்றி லைட்டாக நீங்கள் வந்து எப்பவும் போல் நார்மலாக பெற போடுற மாதிரி போட்டிங்கன்னாவே நல்லா நம்மளுக்கு தயிர் கெட்டியாகவும் பெறையாயிருங்க. அதுக்கப்புறம் வந்து புளிக்காது. யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக புளிக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செராமிக் பாட்டில் இருந்துச்சுன்னா தயிர் வந்து பெற போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். புளிப்புத்தன்மை வந்து கம்மியாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவு, நம்ம வந்து இட்லி தோசை மாவு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பிளாஸ்டிக்லேயோ இல்லை டப்பர் வேர்லையோ யூஸ் பண்ணாதீங்க. ஏன் பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ண வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவில் இருக்கிற புளிப்புத்தன்மை வந்து அந்த பிளாஸ்டிக்கை அரிக்கும் போது அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வெளியாயிருங்க. அதனால தான் கண்டிப்பாக நம்ம வந்து சில்வர் சம்பளமோ சில்வர் போசிலையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மாவு வந்துட்டு 2 நாளைக்கு மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சுகர்லாம் வராது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க மாட்டாங்க. அப்போ வந்து சுகருங்கிற நோயே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் வந்துட்டு டப்பர் வேரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கவரில் விட டப்பர் வேரில் பூவை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது 2 நாளைக்கு இருந்தாலும் அது வந்து அழுகி போகாமல் இருக்குங்க. அதனால் பூவெல்லாம் வந்துட்டு நம்மளோட எதில் வேணாலும் பிளாஸ்டிக்லையோ டப்பர் வேர்லையோ எதில் வேணாலும் பூ வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும்போது அழுகாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெய் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி அது கிளாஸ் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்துட்டு சீஸோ பன்னீரோ எது வாங்கினீங்கனாலும் அந்த ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற ட்ரேயில், அதாவது நம்ம அந்த குக்கருக்கு யூஸ் பண்ணுற கேஸ் கட்டெல்லாம் வைக்கிற ட்ரேயில் வச்சுட்டிங்கன்னாவே அப்படி நல்லா கெட்டியாக இருக்குங்க. அதனால் வந்துட்டு நம்ம சீஸு பட்டரு நெய் எல்லாமே வந்து அந்த ஃப்ரீசர் கீழே இருக்கிற பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் பீக்கங்காய், சொரக்காய் இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ், அதாவது காட்டன் பை, நீங்கள் மஞ்சள் பையாக கூட இருக்கலாம். அதாவது ஓட்டையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டையில் வந்து நம்மளுக்கு நல்லாவே ஏர் சர்க்குலேஷன் காற்று போய் வரும்போது கண்டிப்பாக இந்த நார்ச்சத்து உள்ள காய்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் மாறாது.
அதனோட சத்துக்களும் போகாதுங்க. அதனால் பிளாஸ்டிக் கவர் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ், ஹோல்ஸ் இருக்கிற காட்டன் பேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த முட்டைக்கோஸ் நம்ம வாங்கும் போதே வந்து நல்ல வெயிட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம கையில் எடுக்கும் போதே நல்ல வெயிட்டாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பச்சை கலரில் க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் இருக்குங்க. டிஷ்யூ பேப்பரில் சுருட்டிட்டு அந்த மேல் இருக்கிற தோல் ஏதாவது வேஸ்ட்டாக இருந்தால் எடுத்துகிட்டு ஈரப்பதத்தை உறிஞ்சுறதுக்காக டிஷ்யூ பேப்பரில் வச்சு இந்த மாதிரி காட்டன் பேக்ஸில் வச்சுக்கோங்க. நம்மளோட காட்டன் பை மஞ்சள் பையாக இருந்தாலும் ஓட்டையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜில் வந்து மெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, அதுக்கப்புறம் தயிருங்க, மாவு ஐட்டம்ஸ், நம்ம பூ கண்டிப்பாக வைப்போம். அது எல்லாமே மெயின் கம்பார்ட்மெண்ட்ஸில் நான் வந்து என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் டோரில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரொம்ப கம்மியான பொருள் தான் வச்சுருப்பேங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ம வந்துட்டு மெயின் சிட்டிக்குள்ளே இருக்கும்போது அப்போதைக்கப்போ எல்லாமே வாங்கிக்கலாம். அதனால் வந்துட்டு ரொம்ப எதுவுமே நீங்கள் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் செட்டப்லேயே வந்து எக் ட்ரேயில் தான் எக்கு ஃபுல்லாகவே வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நட்ஸ் எல்லாம் தாங்க ரெகுலராக காலையில் வந்து நட்ஸ் ஜூஸ் எல்லாம் போடுறக்காக நான் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. முந்திரி, திராட்சை, அத்திப்பழம் இதெல்லாமே வந்து மார்னிங் எந்திரிச்சதே அந்த ஜூஸ் போடுறக்காக டக்குன்னு அந்த ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து போடலாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே எக்கு, கீழே வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு வந்து நம்ம எப்படி எவ்வளவு நாளைக்கு வச்சுருந்தாலும் அதில் வந்து வண்டு விழுந்துருதுங்க. அதனால் வந்து நான் சுக்கை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு ஐட்டம்ஸ் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சில்லி எல்லாம் போடுறதுக்காக அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், இந்த 3 மட்டும்தாங்க. இந்த 3 மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கு வேணும். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலைகள் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாலுமே ரொம்ப நாளைக்கு இருக்கும்போது வண்டு வச்சிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஏலக்காய், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதா இருக்குதுங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்காக மட்டும்தான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வாங்கினாலே இந்த சில்லி அப்பப்போ போடும்போது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அதனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான செராமிக் பாட்டில் தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மேலே லிட்டோட நல்லா டைட்டாக வரதுனால ரொம்ப பிடிச்சிருந்து தான் இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடச்சி வாங்கினேங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு இந்த மில்லட்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த மில்லட்ஸ் அரிசி பார்த்தீங்கன்னா எப்படி தான் நம்ம வாங்கி வச்சாலும் அதில் வந்துட்டு வண்டு வந்துடுது சீக்கிரமாகவே. அதனால் வந்துட்டு இந்த மில்லட்ஸ் அரிசி கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சே தான் ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால தான் அது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக அந்த செராமிக் பாட்டில்ஸ் வாங்கினேன். நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப வெயிட்டாக இருக்கிறத வந்துட்டு டோரில் வந்து ஸ்டோர் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப கீழால் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த வெயிட் வந்து இழுக்கும் போது நம்மளுக்கு டோர் வெயிட் வந்து தாங்கும். மேலே வச்சிங்கன்னா டோர் வந்து வெயிட் தாங்காமல் டோர் வந்து கொஞ்சம் கீழே நகர்ந்துருங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டான பொருளை வைக்காதீங்க. வச்சாலும் லாஸ்ட் ட்ரேயில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பியூட்டி கேரில் வந்துட்டு நெயில் பாலிஷு நம்ம யூஸ் பண்ணுறதுங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸுகளோட ஃபெஃபிகாலு, க்ளூ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டி சேர்ந்து அந்த ஓட்டை அடைச்சிக்கும். இதே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வந்து ஓட்டை அடைக்காது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம அமுத்தும் போது வந்துட்டு அந்த ஃபெஃபிகாலும் இதுவும் வந்து க்ளூவாக வந்துட்டு நல்லா நம்மளுக்கு டக்குன்னு வர்றதுக்கு யூஸ் ஆகிறதுக்காக தான் நான் இது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க. இவ்வளோதாங்க. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மியான பொருள் மட்டும்தான் வைப்பேன். ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோர் ரூமாகவே வச்சுருப்பாங்க. தயவுசெய்து அவ்வளோ பொருளையெல்லாம் வச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதையெல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ என்னென்னமோ கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்துட்டு தயவுசெய்து அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தவிர்த்துக்கலாங்க. ஒரு சில பொருளில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில் வந்துட்டு என்சைம் இருக்குங்க. என்சைம் இருக்கும்போது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த கூலிங் ஆகும்போது வந்துட்டு தக்காளி வந்து பழுக்கவே விடாது. பழுக்க இல்லை அப்படின்னாலே அது வந்து அந்த ரொம்ப மதமதன்னு இருக்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டும் வராதுங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அதனோட ஸ்டார்ச் வந்து ரிலீஸ் ஆயிரும். நம்ம கூலிங் ஆகும்போது அதனோட மாவுச்சத்து ஸ்டார்ச் வந்து ரிலீஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்குல வந்து எந்த சத்தும் கிடைக்காது. அது வந்து ஃபுட் பாய்சனாக கூட மாற சான்ஸ் இருக்குங்க. தக்காளி ப்ளஸ் உருளைக்கிழங்கு ரெண்டையும் கண்டிப்பாக வைக்காதீங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து கண்டிப்பாக வைக்கவே கூடாதுங்க. அதில்
இருக்கிற ஈரப்பதம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்ப அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாகி ரொம்ப வந்து நம்மளுக்கு அழுகி போயிருங்க. இது மட்டும் அழுகிறது இல்லாமல் எல்லா காய்கறிகளையும் கெடுத்துரும். அதனால் வெங்காயத்தை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா வந்து அது குளிர்ச்சி ஆகும்போது அதனோட தோலெல்லாம் வந்து ரொம்ப கருத்துரும். நம்மளுக்கு அதில் எந்த சத்துக்களுமே இல்லாமல் போயிருங்க. அதனால் வாழைப்பழத்தை கண்டிப்பாக வைக்காதீங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு பேக்கெட்டும் வைக்காதீங்க. ப்ரெட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து நம்மளுக்கு மாய்ஸ்சரைசர் ஈரப்பதம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க ரொம்ப அது வந்து ட்ரை ஆயிருங்க. ட்ரை ஆகி நம்மளுக்கு சாப்பிடும்போது வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருங்க. கண்டிப்பாக வைக்காதீங்க. இந்த உணவுப் பொருளை கண்டிப்பாக வைக்காதீங்க. தக்காளி, வெங்காயம், ப்ரெட்டு, வாழைப்பழம் 4 தவிர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கவரும் வந்துட்டு அந்த கண்டெய்னர் போடுற லைனர் கூடவே இந்த கவர் கொடுத்துருந்தாங்களுங்க. அந்த கவர் வந்து சூப்பராக இருக்குது. 4-5 வருஷம் ஆகனாலும் எதுவுமே ஆகலைங்க. அதில் வந்து நான் எதுவுமே பெருசாக போட்டுக்க மாட்டேன். போட்டோம்னா அப்புறம் அதே பழக்கமாகவே இருக்கும். எதையாவது கையில் கிடச்சா டக்குன்னு கொண்டு போய் அந்த பேக்கெட்லேயே போடுற மாதிரி. அதனால் வந்துட்டு கவர் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டோர் பிளான்ட்டுங்க. ஏதாவது ஒரு பிளான்ட்டை நம்ம மேலே வச்சோம்னா தான் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கசகசன்னு கொண்டு போய் எல்லாத்தையும் மேலே வைக்காமல் இருப்பங்கிறக்காக தான் வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டை மேலே வச்சேங்க. இந்த பிளான்ட் வந்து எனக்கு நேம் தெரில, நர்சரியில் தான் வாங்கினேன். யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தான் நான் சிம்பிளாக வந்துட்டு க்ளீனிங், ஆர்கனைசிங் எல்லாமே பண்ணுவோம். எந்தெந்த ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணலாம், எந்தெந்த ஃபுட்ஸ் வைக்கலான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.